என்ன கேபியல் இன்னைக்கு ஒரே கூட்டம் அல்லுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கானு. டேய் லாடியா வருதாண்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா? மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப, கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன், கிளம்பு. ஆமா, உன் வைஃப் கூப்பிட்டு வரல? போறது பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாச மணி. உப்பு சாராற்று போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல மூத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு போனோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமமாக காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள இல்ல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேபிள் நீரு இந்த கேஸை நான் பார்த்துக்கலாம். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரியா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில வேற பாஷை. ஐயோ, இவங்களெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. பார்லோகமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான். ஈத்தனை போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்று நீ என்ன பாவம் பண்ணியிருக்கான்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. தோ இவங்க தான் பிளெஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லி இருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளெஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யாரு இவங்கலாம்? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது.
நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ் அவள் விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னாலதான். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்துமாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ்.